Hey guys, welcome back. Samsung recently F06 5G smartphone budget launch பண்ணிருந்தாங்க. So இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஸ்மார்ட்போனோட unboxing and initial impression எப்படி இருக்குன்றத வந்து பார்த்துடலாம். And அதுக்கு முன்னாடி நீங்க Telegramல இருக்க நம்ம டீல்ஸ் சேனலை இன்னும் ஜாயின் பண்ணல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. So இப்போ சேல் இல்ல அப்படினா கூட ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அடிஷனல் பேங்க் டிஸ்கவுண்ட், கூப்பன் டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. So அந்த மாதிரி முக்கியமான டீல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. And இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கிட்ட Samsung Galaxy F06 5G ஸ்மார்ட்போன் இருக்கு. இந்த வாட்டியுமே வந்து ஒரு ஸ்லிம்மான பாக்ஸ் தான். சார்ஜர் வந்து பாக்ஸ்ல கிடையாது. ஸோ பேக் சைடு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்கு, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, Dimensity 6300 ப்ராசஸர் யூஸ் பண்ணி பவர் பண்ணியிருக்காங்க, 50 MP மெயின் கேமரா செட்டப் இதெல்லாமே இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பஹாமா ப்ளூ 6GB and 128GB வேரியண்ட். அடிஷ்னலாக வந்து ஒரு வயலட் கலர்லையுமே வந்து அவைலபிளாக இருக்கு. 4GB வேரியண்ட்டும் இருக்குது. 10,000 rupees லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எம்ஆர்பி வந்து 15,499 போட்டிருக்காங்க. பட் 11,500 rupeesக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ உள்ளே வந்து ரைட் சைடில் ஒரு குட்டி பெட்டி இருக்குது. இதுக்குள்ளே சிம் எஜெக்டர் பின், டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. அடுத்து குயிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சார் வேல்யூ வந்து ஹெட் 1.05 watt/kg இருக்குது. யூஸ்வலாக சாம்சங் ஃபோனில் பாடி சார் வேல்யூ மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எந்த சார் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை மட்டும் தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ சார் வேல்யூ அரௌண்ட் 1 watt இருக்குது. அடுத்து வேறு என்ன ஃபோன் தான் இருக்குது. பயங்கர ஷைனிங்காக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்தளவுக்கு வந்து ஒரு கிளாஸி எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர் வந்து பாக்ஸ்லேயே ஒட்டி வச்சிடலாம். ஃபோன் வந்து நல்ல ஒரு பாக்ஸிய டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. நிற்க வச்சா கண்டிப்பாக நிற்கும். இஸ் பர்ஃபெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். டாப்பில் வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்டில் லான்ச் பண்ணுறோன்றதுனால அதை வந்து ஸ்கிப் பண்ணல, நல்ல விஷயம். அண்ட் ரைட் சைடில் வந்து வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிளிக்கியான ஃபீல் இருக்குது. அது கீழே வந்து பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் வந்து ஸ்பீக்கர் வந்துட்டு மோஸ்ட்லி சிங்கிள் ஸ்பீக்கராக தான் இருக்கும். அதுவுமே வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். பக்கத்துலேயே வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட், மெயின் மைக் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே ஸ்லாட் இருக்குது. பழைய ஏசூஸோட சிம் எஜெக்டர் பின்னு சிம் ஸ்லாட் ஓப்பன் பண்ணால் ஹைபிரிட் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் கிடையாது. ஸோ 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு வந்து போட்டுக்கலாம். பட் மினிமமாக வந்து ஃபோனில் 128GB ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால நமக்கு பெருசாக ஸ்டோரேஜ் இஷ்யூ இருக்காது. மேலே வந்து ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் ஃபோன்ஸில் சாம்சங் சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க. இது பார்க்குறதுக்குமே வந்து சர்ப்ரைஸாக இருக்குது. இந்த ரப்பர் எதுக்காக அப்படின்னா தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃப்ரண்ட் சைடில் அந்த வாட்டர் ஆஃப் நாட்ஸில் வந்து 8 MP கேமரா வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ராட்ச் கார்டு எதுவுமே இல்லை. ஸோ ஃபோன் வாங்கின உடனே முடிஞ்ச அளவுக்கு வந்து டெம்பர் கிளாஸ்மே வந்து அப்ளை பண்ணுறேங்க. டுவல் கேமரா செட்டப், பக்கத்துலேயே வந்து LED ஃப்ளாஷ் இருக்குது. பாட்டமில் வந்து சாம்சங்கோட பிராண்டிங் இருக்குது. இந்த கலர் பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம டில் பண்ணும்போது ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பயங்கரமாக இருக்குது. ஸோ அவுட்டோர்லேயுமே வந்து எப்படி இருக்குன்றத வந்து பார்க்கலாம். ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குமே வந்து நாக் சப்போர்ட் இருக்குது. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ ஃபோன் கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இனிஷியலாக அந்த டிஸ்கவர் ஆப்ஷன் எல்லாத்தையும் வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஃபோனோட ஸ்க்ரீன்லேருந்து நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ட்ரே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ரைட் ஸ்வைப் பண்ணால் வந்து கண்ட்ரோல் சென்டருக்கு வந்து நம்ம போயிடலாம். பட் நீங்கள் டேரெக்டாக டாப்லேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் சென்டருக்கு தான் வந்துடும். ஸோ இந்த பென்சில் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பென்சில் ஐக்கானில் வந்துட்டு பேனல் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு செப்பரேட்டாக இருக்கிறத டுகெதர்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் நம்ம பழைய மாதிரி வந்து மேலே கண்ட்ரோல் சென்டர், நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து ஒரே ஸ்க்ரீனில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ செப்பரேட் பேஜில் இருக்கிறது நல்லா இருக்கா, இல்லை சேம் பேஜில் இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் இந்த நோட்டிஃபிகேஷன் பேனலுமே வந்து கம்ப்ளீட்டாக ரீஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஐகான்ஸ் எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிசைன் எல்லாத்தையுமே வந்து ரீஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் டாப்பில் வந்துடுது, வால்யூம். ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பழைய OneUI வரும்போது வேறு லெவல் ஃபீல் வந்து கொடுக்குது. செட்டிங்ஸில் அபவுட் ஃபோன் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் பார்த்துன்னு வச்சுக்கோங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 பேஸ் பண்ண OneUI 7ஓட வருது. ஸோ ஒரு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் வெர்ஷனோட வந்துருக்கு. அண்ட் ஜான்வரி மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எதுவும் அப்டேட் வரல. அண்ட் ஸ்டோரேஜ்மே வந்து கையோட பார்த்துடலாம். ஸ்டோரேஜ் 128GB வந்து 22.7GB வந்து ஆக்குப்பையாக இருக்குது. 105GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ சிஸ்டம் மட்டுமே வந்து நமக்கு 14.53GB வந்து ஆக்குப்பை பண்ணுது OneUI மட்டும். ஸோ ஆப்ஸ் எல்லாமே வந்து அடிஷ்னல் ஒரு 6.5GB இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட மெசேஜிங் ஆப் வந்து இல்லை. பை டிஃபால்ட்டாகவே வந்து நமக்கு கூகுள் SMS ஆப் தான் வருது. இது வந்து எனக்கு பர்சனலாக வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா நான் காலகாலமாக வந்து சாம்சங் SMS ஆப் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மூவ் வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓவரால் யூஐயுமே வந்து நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஆப் ட்ராயர் வந்து இது வரைக்குமே OneUI 6.1 வரைக்குமே வந்து நமக்கு ஹாரிசான்டலாக நம்ம பார்த்துருப்போம். OneUI 7 வந்து வெர்டிக்கல் ஆப் ட்ராயருமே வந்து நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி என்ன ஏது அப்படின்ற வந்து நான் ஃபீச்சர் வீடியோவில் வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது OneUI 7 பார்த்ததுக்கப்புறமா. ஒரு சில விஷயம்
எல்லாமே வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க. பேட்டரி ஐகான்லாம் மாற்றிருக்காங்க, அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. சார்ஜிங் அனிமேஷனுமே வந்து மாற்றிருக்காங்க. பட் எனக்கு பர்சனலாக அந்த பழைய சார்ஜிங் அனிமேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். நிறைய ரீஃபைன்மெண்ட் வந்து சாஃப்ட்வேரில் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் ஃபோக்கஸ் ஃபீச்சர் வந்து சப்போர்ட் இருக்குது. ரேம் ப்ளஸ் பை டிஃபால்ட்டாகவே வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரேம் ப்ளஸ் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ரேம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ F06 ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியிலேருந்து பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேமே வந்து பிளாஸ்டிக் தான், பேக் மெட்டீரியலுமே வந்து பிளாஸ்டிக் தான். பட் பேக் என்னென்னா ஒரு ஸ்மோக் எஃபெக்டில் மாதிரி நமக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் நம்ம ஃபோனை வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது இல்லை லைட்டில் எடுத்துகிட்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்து தெரியுது. பயங்கர கிளாசி ஃபினிஷில் வருது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகுது. ஸ்டில் இது வந்து ஒரு பெரிய ஃபோன் தான், காம்பேக்டான ஃபோன் கிடையாது. சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ் கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபோனோட திக்னஸ் வந்து 8 mm இருக்குது. ஃபோனோட வெயிட் வந்து ஃபஸ்ட் செக் பண்ணிடலாம். 188 grams இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்குது. ரொம்ப ஹெவியாக வந்து ஃபீல் ஆகலை. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து இவங்க என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எதுவும் ரிவீல் பண்ணல. ஸோ நம்ம சேஃப் சைடுக்கு வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ஓவரால் பில்டில் நமக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. ஸோ கேமரா வந்து கொஞ்சம் ப்ரொட்யூட் ஆகி வெளில வந்திருக்கு. டேபிள் மேலே வைக்கும் போது கண்டிப்பாக வாபிள் ஆகும். பட் அந்த வாபிள் எஃபெக்ட் வந்து ரொம்ப பெருசாக இல்லை. பட் பேக் கேஸ் போட்டோம் அப்படின்னா அது பெரிய இஷ்யூவாக இருக்காது. அண்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா இந்த வாட்டி 6.7 inch டிஸ்பிளே, கொஞ்சம் டால் டிஸ்பிளே தான். சாம்சங்கோட PLS LCD பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. HD+ ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஒரு நல்ல குவாலிட்டியான பேனல் தான். டிஸ்பிளேல வந்து நமக்கு பிக்சலேட் ஆகிற மாதிரி எதுவுமே தெரியல. ஸோ ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அடிஷ்னலாக வந்து L1 சர்டிஃபிகேஷனும் இருக்குது. அண்ட் பிரைட்னஸ்க்காக வந்து 800 nits சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவுட்டோர்லேயுமே வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. ரொம்ப உச்சி வெயிலில் நம்ம கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவாக இருக்குமே தவிர, பட் மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷனில் வந்து நமக்கு ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ டிஸ்பிளே கண்டிப்பாக வந்து இந்த பட்ஜெட்டில் 800 nits ப்ரொவைட் பண்ணது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் 90 Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக லான்ச் ஆனப்போ 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபுல் டீடைல் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் ஃபோனில் வந்து 90 Hz ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. செட்டிங்ஸில் பை டிஃபால்ட்டாகவே வந்து அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் தான் இருக்கும். பட் உங்களுக்கு அடாப்டிவ் தேவையில்லை, 60க்கு மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஸ்டாண்டர்ட் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து செட் பண்ணிக்கலாம். பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா ஃபேஸ் அன்லாக் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெண்டுமே வந்து சப்போர்ட் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒர்க் ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க. அன்லாக் ஆகிறதுக்கு 1 second டிலே இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம கன்சிஸ்டண்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 5000 mAh பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் வந்து சார்ஜர் கிடையாது, அதே ஒரு ஸ்லிம் பாக்ஸ் தான். பட்ஜெட்டில் லான்ச் பண்ணுறது கூட சார்ஜர் கட் பண்ணுறது தான் வந்து செம்ம காண்டாக இருக்குது. ஏன்னா அதுக்கு அடிஷ்னலாக வந்து நம்ம இன்னொரு 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் சேல் டைம் அப்படின்னா சாம்சங்கோட ஒரிஜினல் 25W GAN சார்ஜர் வந்து 1400க்கு வந்து செல் பண்ணுவாங்க. பட் சேல் டைமில் நமக்கு வந்து 999க்கு வந்து அவைலபிளாக இருக்கும். மாதத்துக்கு எப்படி பார்த்தாலுமே வந்து நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரைஸ் ட்ராப் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த ப்ரைஸ் ட்ராப் அலர்ட் எல்லாமே வந்து நம்ம டீல்ஸ் சேனலில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து 999க்கு எப்போ வந்தாலுமே வந்து நம்ம அங்கே ஷேர் பண்ணிடுறோம். பட் சார்ஜர் தனியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்கள், அது வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து MediaTek Dimensity 6300 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசர். 5G சப்போர்ட் இருக்குது. 12 5G பேண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிக்னல் ரிசப்ஷன் பற்றியுமே வந்து ஒரு சில பேர் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டிருந்தீங்க. சிக்னல் ரிசப்ஷன் நான் செக் பண்ணி பார்த்ததில் Redmi Note 14க்கும் இதுக்குமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது. எனக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து 5G ரிசப்ஷனுமே வந்து கிடைக்குது. வீட்டுக்குள்ளே என்னால் கால்ஸ்மே வந்து நார்மலாக பேச முடியுது. கால் ட்ராப் இஷ்யூ அந்த மாதிரி வந்து பெருசாக நான் எதுவும் இஷ்யூஸ் நோட்டீஸ் பண்ணல. அண்ட் கரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது. V1R சப்போர்ட்டுமே இருக்குது. பட் Jio 5Gயில் இருக்கும்போது நம்ம கால் பேசணும் அப்படின்னா 4Gயில் தான் வந்து கால்ஸ் போகும். அவுட்டோர்லேயுமே வந்து ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஸ்பீட்ஸ் வந்து கிடச்சிட்டு இருக்கு. வைஃபைன்னு எடுத்துன்னா டூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. வைஃபைல 2.4 GHzல வந்து ஒரு நல்ல ரேஞ்ச் கிடைக்கும். பட் ஸ்பீட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். 5 GHzல வந்து நமக்கு ஸ்பீட்ஸ் அதிகமாக இருக்கும், பட் ரேஞ்ச் கம்மியாக இருக்கும். 2 பேண்ட்ஸுமே வந்து சப்போர்ட் இருக்குது. வைஃபை ரிசப்ஷன்லையுமே வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. வைஃபைல நீங்கள் மல்டிமீடியா ஸ்ட்ரீம் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த ஃபோனை வந்து என்னோட ப்ரைமரி ஃபோனாக வந்து ஃபுல் ஃப்ளெஜாக வந்து யூஸ் பண்ணல. பட் இப்போ யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெவி யூசேஜ்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஒரு செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை எல்டர்ஸ்க்கு யாருக்காச்சும் வந்து பார்க்குறீங்க, நார்மல் லைட் யூசேஜ்க்கு அப்படின்றப்போ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ் தான், கண்டிப்பாக வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா வந்து கோர் வெர்ஷன் தான் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஃபோன் செக் பண்ணதில் ஃபுல் ஃப்ளெஜ் OneUI தான் வருது. கோர் வெர்ஷன் கிடையாது. நாக் சப்போர்ட் இருக்குது. நாக் சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம செக்யூர் ஃபோல்டர் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ இன்ஸ்டால் ப்ளோட்வேர் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. Blinkit இப்போ புதுசாக வந்துடுது. அடாப் ஃபோட்டோஷாப், ஊபர், பேடிஎம் எல்லாமே வந்துடுது. பட் இன்னொரு கம்ப்ளீட்டாக வந்து டவுன்லோட் ஆகி முடியல. இன்ஸ்டாலிங் ஆப்ஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறமா எவ்வளோ ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் வந்திருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து ஒரு 12 ஆப்ஸ் இருக்குது. இந்த பேஜில் வந்து ஃபேஸ்புக், நெட்ஃப்ளிக்ஸு, ஸ்பாட்டிஃபைலாம் இருக்குது. ஒரு 15 ஆப்ஸ் வந்துருச்சு.
OneUI செட்டப் ப்ராசஸ்மே வந்து நிறைய ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை பற்றி செப்பரேட்டாக வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இனிஷியல் செட்டப் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல OneUI எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த டிஸ்கவர் எல்லாத்தையும் வந்து இனிஷியலாக டிசேபிள் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த OneUI 7 பற்றியுமே வந்து செப்பரேட்டாக வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோலேயே பேசினேன் அப்படின்னா ரொம்ப லென்த்தி ஆகிடுது. பட் OneUI 7ஓட இந்த Dimensity 6300 வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணுது. டெய்லி யூசேஜ்க்கு நம்ம ரொம்ப பெருசாக வந்து ஹிக்கப்ஸ் நோட்டீஸ் பண்ணல. ஃபுல் ரிவ்யூவில் வந்து என்னோட ஹெவி யூசேஜில் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது வந்து நான் மல்டிபிள் சினாரியோலையுமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுறேன். இனிஷியலாக யூஸ் பண்ண வரைக்குமே வந்து நார்மல் யூசேஜ்க்கு வந்து ஃபோன் சாட்டிஸ்ஃபேக்டரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. கேமரா வந்து பெருசாக நான் டெஸ்ட் பண்ணல, பட் ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். செக் பண்ணதில் ஓரளவுக்கு டீசெண்டான கேமரா மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அந்த சாம்சங்கோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இந்த ஃபோன் மீட் பண்ண மாதிரி தெரியல. பட் ஸ்டில் வந்து நான் ஃபுல் ஃப்ளெஜாக கேமரா வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து கேமரா பற்றியுமே வந்து டீட்டெயில்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் வந்து 8 மெகா பிக்சல் கேமராவும் ரியரில் வந்து 50+2 MP செட்டப் இருக்குது. வீடியோகிராஃபின்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் ஃபுல் HD வீடியோஸ் வந்து மேக்ஸிமமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா FM ரேடியோ சப்போர்ட்மே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 வேரியண்ட்ஸ்லையுமே வந்து 128GB வந்து காமன், 4GB வேரியண்ட் வந்து 9999க்கும், 6GB ரேம் வேரியண்ட் வந்து 11499க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக வந்து பேங்க் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ண முடிஞ்சா ₹500 டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ 4GB மாடல் வந்து 9500 அந்த 6GB ரேம் வேரியண்ட் வந்து 11000 வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஓரளவு டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. பட் இது பியூர் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன் கிடையாது. யாராவது செகண்டரியாக வந்து ஒரு ஃபோன் யூஸ் பண்ண போகிறாங்க, இல்லை எல்டர்ஸ் யாராச்சும் வந்து சாம்சங் ஃபோன் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அங்கேருந்து ஒரு புது சாம்சங் ஃபோன் அப்கிரேட் பண்ண போகிறாங்க, 5G சப்போர்ட்டோட பார்க்குறாங்க அப்படின்னா நார்மல் யூசேஜ்க்கு ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தெரியுது. ஸோ இந்த ஃபோன் பற்றி உங்களுக்கு என்ன குவரிஸ் இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னோட ஃபுல் ரிவ்யூவில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குமே வந்து ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.